அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் தை திருநாளாம் பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக பொதுமக்கள் அனைவரும் நம்ம கொண்டாட நம்ம அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று துவக்கி வைத்துள்ளார். அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை தொகுப்பில் ரூபாய் 3000, ஒரு முழு கரும்பு, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, இலவச வேட்டி சேலை வழங்கியுள்ளார். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை தந்துருக்காரு. உங்க எல்லாத்துக்குமே பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நமக்கு தெரியும். அதாவது மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் வருதுங்களா, 1000 ரூபாய் தராரு. இலவச பஸ் பயணம், அதே மாதிரி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த பசங்களுக்கு அதுல 1000 ரூபாய். இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை தந்து நம்ம பொதுமக்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதே போல இப்போ 20 லட்சம் மடிக்கணினி லேப்டாப் குழந்தைகளுக்கு கொடுத்து 2026ல எத்தனை சா வந்தாலும் சரி, எத்தனை டி வந்தாலும் சரி, எத்தனை ஜெய் வந்தாலும் சரி, ஆனா ஜெயிக்க போறது நமது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான். 2026ல் 2வது முறையாக முதலமைச்சர் ஆவார் என்பதை இந்த நேரத்தில் உங்க அனைவரிடத்திலும் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். 2025ல் முதல்வர் மு.க. ஸ்டாலினோட ஆட்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்குறாரு. சேலை வேஷ்டி 3000 ரூபாய், அரிசி சர்க்கரை எல்லாமே கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதே மாதிரி இவரோட ஆட்சி 2026லேயும் வரணுங்கிறது எங்களோட ஆசை. வாழ்க வாழ்க வாழ்கவே, தலைவர் முதல்வர் வாழ்கவே.